தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சமீபத்தில் மிக பரபரப்பாக பேசப்படக்கூடிய மருத்துவர் பாலாஜியின் மீது தாக்கப்பட்ட தாக்குதல் ஒரு 2-3 நாட்களாக இதை பேசணுமா பேச வேணாமான்னு ஒரு குழப்பமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இதில் 2 பக்கமும் பார்க்கும்போது இந்த பக்கம் ஒரு தாய்க்கான பாச போராட்டத்தில் நடந்த விளைவு, இந்த பக்கம் ஒரு உயிரை காக்கின்ற இடத்துல இருக்கக்கூடிய மருத்துவ சேவை செய்யக்கூடிய மருத்துவர். இந்த 2 பேரை குறித்து நம்ம யார் மீது குற்றம் சொன்னாலும் அது நம்ம மீது குற்றமாயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதை ரொம்ப கூர்மையா 2 நாட்களாக கவனிக்கும் போது இப்போ ஒட்டு மொத்தமா அதனுடைய விமர்சனம் அப்படிங்கிறது தலைகீழ மாறி நிற்கிறத நம்மளால உணர முடியுது. ஏன், எதற்கு, எங்கே, எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்க்களத்தின் காணொளியில். பொதுவாக ஒரு பொறியாளரையோ ஒரு வழக்கறிஞரையோ பார்த்து என்ன ஆசிரியரையும் கூட சேர்த்துக்கலாம், ஏன்னா எழுத்தறிவித்தவன் இறைவனாமன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் கூட ஒரு டீச்சரை பார்த்து அம்மா நீங்கள் எனக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. அது மாதிரி கட்டடம் கட்டுற இல்லைன்னா மென்பொருள் பொறியாளரையோ ஒரு வழக்கறிஞரையோ கடவுளே நீங்கள் தான் கடவுள் மாதிரி இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னதில்லை. ஆனால் இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இறைவனுக்கு பிறகு ஒருத்தனை கடவுளே நீ தான் எனக்கு இறைவன், நீ தான் எனக்கு கடவுள், நீ தான் எனக்கு சாமி அப்படின்னு சொல்ற ஒரே ஆள் மருத்துவர்களை தான். ஏன் அப்படின்னா உயிரை காக்கின்ற, உயிரை போகக்கூடிய உயிரை கூட நிறுத்தி அதற்கான சிகிச்சையை கொடுத்து அவருடைய வாழ்நாளை நீட்டிக்கக்கூடிய, கிட்டத்தட்ட இன்னொரு பிறவியை கொடுக்கக்கூடிய அப்படின்னு கூட சொல்லலாம், அந்த மருத்துவ சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்கள் மீது இது போன்ற தாக்குதல் நடக்குது அப்படிங்கிறது தான் சமூகத்தினுடைய பார்வையில் 2 நாட்களாக இருந்தது. அப்படிப்பட்ட உயரிய இடத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சரியாகத்தான் இருக்கிறார்களா? இல்லை என்றால் விக்னேஷ் என்கின்ற அந்த பையன் இந்த மருத்துவரை தாக்கியதிலே எதுவும் நீதி இருக்கிறதா, நியாயம் இருக்கிறதா அப்படின்னு இருதரப்பையும் பார்க்கும்போது எடுத்த உடனே எல்லாரும் மருத்துவரை ஆதரித்து தான் பல காணொளிகள் வந்துகிட்டு இருந்தது. குறிப்பா மருத்துவர்களுடைய போராட்டம், மருத்துவர்களுடைய வேலை நிறுத்தம், இதுவெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, இப்ப மருத்துவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, மருத்துவர்லாம் உட்காந்து நீங்க வேலை நிறுத்தம் செய்றீங்க. ஒரு பக்கம் நோயாளி பாதிக்கப்பட்டிருக்காருன்னு வச்சுக்கோமே, அப்ப அதுக்கு யார் வேலை நிறுத்தம் செய்வா? செவிலியர்கள் செய்வாங்களா? மிஞ்சி போனா அவங்க உறவினர்கள் கால் குழுன்னு கத்த போறாங்க, போறாங்க, அவ்வளவுதான். இப்ப நம்ம இந்த விஷயத்தை பேசுறதுக்கு முன்னால தெளிவா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மருத்துவர்கள்லாம் கடவுளுக்கு ஒப்பானவர்கள், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு சில மருத்துவர்கள்னால ஒட்டுமொத்த மருத்துவத்துறையே மருத்துவர்கள் மீது உள்ள மதிப்பீடே தவறுதலா சொல்லப்படுது, சித்தரிக்கப்படுது. அப்ப இந்த ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பான சோறுங்க அந்த மாதிரி யாராவது ஒரு மருத்துவர் செய்யக்கூடிய அந்த செயல் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயரை அந்த மருத்துவ சமூகத்துக்கே, அந்த சமுதாயத்திற்கே உருவாக்குது. யாராவது ஒரு காவல்துறை அதிகாரி செய்கின்ற ஒரு தவறு ஒட்டுமொத்த காவல்துறையவே களங்கப்படுத்துது. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு நீதிபதி, இப்படி எங்கேயோ ஒரு சிலர் செய்யக்கூடிய குற்றங்கள் தான் ஒட்டுமொத்த அந்த அந்த சமுதாயத்தை அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறையவே களங்கப்படுத்துவது என்பது அது உலகறிந்த உண்மைதான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப நம்ம இந்த விஷயத்தை விமர்சனம் செய்யறதுக்கு முன்னால நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, குறிப்பாக இந்த தளத்துல இப்படிப்பட்ட மருத்துவர்களை யார், இப்படிப்பட்ட மருத்துவர்களை ஊக்குவிக்கிறா அப்படின்னு பார்க்கணும். இவர் நேற்று இப்ப நம்ம சொல்ல வர்றதுல 2 பக்கமே சொல்ல போறோம். இந்த சைடு அந்த பையனினுடைய தாய்ப்பாசம், இந்த பக்கம் உயிரை காக்கின்ற சேவையை செய்யக்கூடிய மருத்துவர்கள், இப்படி 2 தரப்பில் இருக்கக்கூடியவர்களை பற்றி நாம் தெளிவா பேசுவோம். விஷயத்தை, அதனுடைய தீர்ப்பை, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பாடத்தை, நீதியை நீங்களே எடுத்துக்கோங்க. முதல் தரப்பாக மருத்துவருடைய தரப்புல இருந்து பார்ப்போம். இந்த மருத்துவர் அந்த சம்பந்தப்பட்ட அந்த விக்னேஷனுடைய தாயை அவமரியாதையாக பேசினார், ரொம்ப கீழ்த்தரமாக பேசினாரு. அதுவும் 1 நாள் 2 நாள் இல்ல, தொடர்ச்சியாக இப்படிதான் பேசுறாரு. அவர் இவங்களை மட்டுமல்ல, எல்லா நோயாளிகளையுமே இப்படித்தான் அவர் நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு பதிவு வந்திருக்குது. குறிப்பா இந்த விஷயத்துல அந்த மருத்துவருடைய நிலையிலிருந்து பார்த்தோம்னா அவருக்கும் விக்னேஷுடைய தாய்க்கும் எந்த விதமான முன்னுரோதமும் கிடையாது. இவர்களுக்குள்ள ஏதாவது சொத்து தகராறு இருக்குதா, பணம் கொடுக்கல் வாங்க இல்ல,
2 பேரும் பக்கத்து பக்கத்து வீடா, எழுத்த வீடா, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப ஏன் பாலாஜி என்கின்ற மருத்துவர் அந்த விக்னேஷினுடைய தாயார்கிட்ட ஏன் அப்படி நடந்துக்கணும்? இதற்கு பின்னால் நிறைய காரணங்கள் இருக்கலாம். அவருடைய குணாதிசயங்களே, பாலாஜியினுடைய குணாதிசயங்களே அப்படி இருந்திருக்கலாம். இல்லை என்றால் அங்கே இருக்கக்கூடிய சூழல் அது 90% இருக்கும்னு தான் நம்பப்படுது. ஏன் அப்படின்னா, ரொம்ப குறைவான மருத்துவர்களை கொண்டு மருத்துவமனையை இயக்கி கொண்டிருக்கிறது இந்த அரசு. இன்னும் நிறைய மருத்துவர்களுடைய காலி பணியிடங்களை நிரப்பாமல் இருக்குது. அப்ப அதற்குடைய ஒட்டுமொத்த அந்த வேலையையும் ஒரு குறிப்பிட்ட மருத்துவர்களுடைய தலையிலே சுமையாக சுமத்தப்படுது. அப்ப அந்த வேலையினுடைய பளுவின் காரணமாக, அந்த வேலை நேரத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக அதுபோல நடந்திருக்கலாம். இருந்தாலும், அப்படிப்பட்ட சூழலே இருந்தாலும் ஒரு மருத்துவர் என்பவர் கண்டிப்பாக ஒரு நோயாளியிடம் நடந்து கூடாது. இப்ப நமக்கு தெரிஞ்ச சில மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த டாக்டர் ரொம்ப அருமையா பார்க்குறாரு, ரொம்ப சிறப்பானவர் அப்படின்வாங்க. ஏன்? அவர் அறுவை சிகிச்சை பண்ணும்போது இவங்க பக்கத்தில் இருந்து பார்த்தாங்களா? இல்லைன்னா ஒரு 10 நோயாளிகளை அவர் பார்க்கும்போது இவங்க பக்கத்தில் உட்காந்து இந்த மருத்துவர் எப்படி கேட்குறாரு, எப்படி மருந்து கொடுக்குறாரு பார்க்குறாங்களா? இல்லை. ஆனால் கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க, அந்த டாக்டர் ரொம்ப நல்லா பார்ப்பாரு அப்படின்வாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டாக்டர் என்ன மருந்து கொடுத்தாரோ அதே மருந்து தான் இவரும் கொடுத்துருப்பாரு. ஆனால் இன்னொரு டாக்டரை சிறந்தவர்னு சொல்லாம குறிப்பிட்ட ஒருத்தவரை சிறந்தவர்னு மக்கள் சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் அணுகுகின்ற முறை. இதுதான் மாற்றம் இருக்கும். சிகிச்சை ஒரே சிகிச்சை தான். காய்ச்சல்னு போனா அது என்ன மாதிரி காய்ச்சல் அதுதான், தலைவலின்னு போனா அதுதான், வயிற்று வலின்னு போனா என்னவோ அந்தந்த துறையில் உள்ளவங்க அதுதான் பார்க்க போறாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும் சிறந்தவர், ஒரு சிலர் சரியா பார்க்கறது இல்லைங்கிற பேர் மக்கள்கிட்ட எதனால வருதுன்னா, அணுகுமுறை தான். ஒண்ணும் இல்லை, உட்காந்து சில பேர் ரொம்ப அனுபவப்பட்ட மருத்துவராக இருப்பாங்க. மருத்துவரும் கூட சொல்ல முடியாது, வழக்கறிஞராக கூட எடுத்துக்கோங்க, பொறியாளர்கள் கூட எடுத்துக்கோங்க. ரொம்ப அனுபவம் வாய்ந்தவங்க என்ன செய்வாங்கன்னா, என்ன வேணுங்கிறத மட்டும் வாங்கிக்கிட்டு அதற்கான முடிவை அவங்களே எடுத்துட்டு கொடுத்துருவாங்க. அது சரியானது தான். ஆனால் மக்கள் அதை விரும்பலை. என்ன விரும்புகிறாங்கன்னா, கொஞ்ச நேரம் பேசணும். அப்படி செய்தா இப்படி செய்தா உங்களுக்கு எப்போ தொந்தரவு வந்துச்சு, அதெல்லாம் சரியாயிரும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, ரொம்ப சின்ன விஷயம்தான், இது போன்ற பேச்சுக்கள் இருக்கு பாருங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு டாக்டர் அம்மா மதுரையில் புதூர் பகுதியில் இருந்தாங்க. அவங்க பேர் மேரி, டாக்டர் மேரி டாக்டர் அம்மான்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அவங்க கிட்ட போய் சிகிச்சைக்கு போவாங்க, ரொம்ப நல்லா பார்க்குறாங்கன்னு. கடைசியில் அவங்களுடைய அணுகுமுறை தான் அது. என்ன சொல்லுவாங்கன்னா, யார் போனாலும் சரி, வாடா வாடா உட்காருடா, என்னடா செய்யுது, இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. அப்படியாடா, ஒன்றுமே இல்லடா, இது சும்மா சாதாரண விஷயம், இதுக்கு நீ என்கிட்ட வந்திருக்கவே வேண்டாம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஆனால் அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இந்த அணுகுமுறை இருக்கு பாருங்க, இதுல என்ன பேச்சு வரும்னா, மேரி டாக்டர் அம்மா நல்லா பார்ப்பாங்க. அப்ப இதுல அணுகுமுறைங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் சம்பந்தப்பட்ட டாக்டர் பாலாஜி அணுகிய முறை இருக்குது பாத்தீங்களா, ரொம்ப கேவலமானதா தெரிய வருது. நான் இப்பயும் சொல்றேன், நான் மருத்துவ சமூகத்தையே நான் வெறுக்கல, மருத்துவ சமூகத்தையே குற்றம் சொல்லல. ஒரு சிலரால் உயரிய மதிப்புமிக்க மருத்துவர்களை கூட தவறாக பார்க்கக்கூடிய பார்வைக்கு இவர்கள் கொண்டு போறாங்க. இப்பயும் கூட இந்த சம்பந்தப்பட்ட விக்னேஷன் என்ற பையன்கிட்ட காவல்துறை கேட்டப்ப என்ன சொல்லியிருக்கிறான்னா, இவர் எப்படியெல்லாம் எங்க அம்மாவை பேசினாருன்னு என்கிட்ட ஆடியோ இருக்கு, அதுவும் 1 2 இல்ல 18 ஆடியோ என்கிட்ட இருக்குது, நான் பதிவு செய்து வச்சிருக்கேன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நோய்வாய்ப்பட்டு, அதுவும் புற்றுநோயில சாதாரணமாக நோயாளி கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். ஏற்கனவே அவர்கள் தங்களுக்குள்ள உடல் வலியோடு தங்களுடைய உடல் சுகமின்மையினால உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தவங்களை மேலும் அவங்களை துன்புறுத்துற மாதிரி அவங்களுடைய மனம் கோணும்படி பேசுவது என்பது அது மிகப்பெரிய கொடிய செயல். அதுவும் புற்றுநோய் என்பது இன்றைக்கோ நாளைக்கோ கவுண்டிங் த டேஸ் அப்படின்வாங்கல்ல, இறப்பு நாளை ஒவ்வொரு நாளும் கழித்து கொண்டே வரக்கூடிய, இன்னும் 5 நாட்கள், இன்னும் 4 நாட்கள், இன்னும் 3 நாட்கள் கழித்து கொண்டு வரக்கூடிய அப்படிப்பட்ட நோய் புற்றுநோய் என்பது. அப்படிப்பட்ட புற்றுநோயில் கடந்த 6 மாதமாக சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை எப்படி அணுகணும், அந்த மருத்துவர் எப்படி அணுகி இருக்க வேண்டும்? இவருக்கு 1000 அழுத்தம் இருக்கலாம், அந்த அழுத்தத்திற்கான தீர்வை நோக்கி தான் அவர் போகணுமே தவிர, வரக்கூடிய நோயாளிகளை தவறாக பேசுவதும் கெட்ட வார்த்தைகளை பேசுவதும் ஒரு மருத்துவராக இருப்பவருக்கு அழகல்ல. அதை எத்தனை நாளைக்கு அவங்க பையன் பார்த்துக்கிட்டே இருப்பான்? 1 நாள் பார்ப்பாங்க, 2 நாள் பார்ப்பான், 3 நாள் பார்ப்பான். நீங்க 6 மாசமா இதே பண்ணிக்கிட்டே இருந்திருக்கீங்க. உண்மையிலேயே அந்த புற்றுநோயாளிகளை நேரில் அவங்களை அணுவா நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அவங்க எவ்வளவு பெரிய அந்த ஒவ்வொரு எந்த நோயில் உள்ளவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் புற்றுநோயில் உள்ளவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தயவு செய்து எனக்கு மருந்து இருந்தெல்லாம் கொடுக்காதீங்க, என்னை கொன்றுங்கன்னு, தயவு செய்து என்னை நிம்மதியாக சாக விடுங்கள் அப்படின்வாங்க. அந்த உச்சத்தில் இருக்கும் அந்த வழி. அந்த வழியில இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிகிட்ட போய் தகாத வார்த்தை கொண்டு பேசுவதும், ஊதாசீனப்படுத்தி பேசுவதும், இங்கெல்லாம் எதுக்கு வந்த அப்படின்னு கேட்கறதும்,
இதெல்லாம் வந்து இதை ஒரு மருத்துவர்களே இதை ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு நல்ல மருத்துவர் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார். 6 மாத சிகிச்சைக்கு பிறகு இங்கே சரியாக வராது, நம்மளை நடத்துகிற விதமுமே ரொம்ப கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, பொறுத்துக்க முடியலன்னு அந்த அந்த அரசு மருத்துவமனையை விட்டு வெளியே தனியார் மருத்துவமனைக்கு போகிறாங்கன்னா இவங்க எவ்வளவு கொடுமைப்படுத்தியிருப்பாங்கன்னு பாருங்க. வார்த்தைகள்னால மருத்துவரே இவ்வளவு செய்கிறார் அப்படின்னா அங்கே வேலை பார்க்குறவங்களெல்லாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம். அவன் டாக்டர்லாம் டாக்டர் மாதிரி பேசுவான். நீங்கள் அதெல்லாம் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். மருத்துவரே வந்து ஒருத்தரை உட்கார வச்சு சரியா அவருக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு சிகிச்சை அளிச்சுட்டு போயிருப்பாரு. அவர் முடிந்தவுடன் அந்த உடலை துடைத்து விட இல்லைன்னா சரி செய்யக்கூடிய அந்த இடத்தை சுத்தம் செய்ய வர்றான் பாருங்க, அவன் டாக்டருக்கெல்லாம் டாக்டரா பேசுவான். வேலை செய்யக்கூடிய செவிலியர்கள் இல்லை என்றால் உதவியாளராக இருக்கக்கூடியவங்களை எல்லாம் தண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்களே அப்படி நடந்துக்கிட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. இதெல்லாம் அரசு மருத்துவமனையில இலவசமா தன்னுகிட்ட பணம் இல்லை, தனியார்கிட்ட போய் நம்மளால செலவழிக்க முடியாதுன்னு அரசு மருத்துவமனையில போய் நிக்கிறான் பாருங்க. இந்த அரசையும் அந்த மருத்துவர்களை நம்பி போனா பாருங்க, அவங்கிட்ட கேட்டீங்கன்னா ரொம்ப தெளிவா இதையெல்லாம் அனுபவமா படிச்சிருப்பான். இது ஒரு இடத்துல 2 இடத்துல இல்ல, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க கூட அதான் நடக்குது. இப்ப ஆர்கே கேரில் நடந்த பிரச்சனைக்கு எல்லா மருத்துவர்களும் நின்னாங்க, எல்லாரும் அதற்காக வந்து ஒத்துழைச்சோம். அப்ப மருத்துவர்கள் செய்யக்கூடிய தவறுகளையும் தட்டி கேட்கக்கூடிய இடத்துல யார் இருக்கான்னா அதனுடைய அதிகாரிகள், அரசு தான் இருக்குது. ஆனா அரசு அதை செய்தா அதிகப்படியான வேலை புழுவை கொடுக்கறதுனால தான் அவங்களுக்கு இந்த மன அழுத்தம் வருது அப்படின்னா அதை சரி செய்யறதும் யாருடைய வேலை? அரசுடைய வேலை தானே. இது ஒரு பக்கம். இந்த அதுக்காக வந்து இவ்வளவு இருக்கிறதுனால தம்பி விக்னேஷ் போய் அவரை கத்தியால குத்துனது சரிதான் அப்படின்னு பேசல. முற்றிலும் தவறுதான். அவர் என்னதான் தாய் மீது பாசமா இருக்கட்டும், மருத்துவர் என்னதான் வந்து அவங்களை அநாகரிகமா பேசியிருக்கட்டும், ஆனால் அதற்காக ஒரு மருத்துவரை மருத்துவமனையில வைத்து தாக்குவது என்பது குற்றம். அதுல எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் அதே சமயம் அந்த பையனுடைய மனநிலையிலிருந்து பார்க்கும்போது தன் தாயை தன் கண்முன்னே அப்படி பேசும்போது எந்த ஒரு மகனும் அதை ஏற்க மாட்டான். அதுவும் சிகிச்சையில கட்டும் வழியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை மேலும் மேலும் துன்புறுத்துவது என்பது இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மருத்துவமனையை விட்டு வெளியே போயிடுவோம், எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல, கடை வாங்கி கூட அதை செஞ்சிருவோம் அப்படின்னு வெளியே போய் தனியார் மருத்துவமனை கொண்டு போனப்பதான் விக்னேஷுக்கு விஷயம் தெரியுது. தனியார் மருத்துவமனையில் உள்ள மருத்துவர் சொல்லியிருக்கிறார் இவருக்கு தவறான சிகிச்சை உங்க அம்மாவுக்கு கொடுத்துருக்கிறாங்கன்னு. இப்ப மருத்துவர்கள்லாம் சேர்ந்து போராடுறீங்க ஒரு மருத்துவருக்கு நடந்த அநீதிக்கு, அதை வந்து தவறுன்னு சொல்லல. ஆனால் அந்த மருத்துவர் கொடுத்த சிகிச்சை தவறுதான்னு விக்னேஷ் சொல்லல, விக்னேஷ் அம்மா சொல்லல, இன்னொரு மருத்துவர் தான் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது தான் இங்க வந்து சிக்கல். ஒரு மருத்துவர் தான் ஒரு மருத்துவருடைய சிகிச்சை சும்மா சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறாருன்னா அப்ப அதுல வாதம் வச்சிருக்கலாமே இந்த மருத்துவர்கள் போராட்டம் நடத்துறதுக்கு பதிலா. எப்படி நீங்க சொன்னீங்க இந்த மருத்துவர் கொடுத்த சிகிச்சை தவறானதுன்னு அவரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாமே. எதற்கெடுத்தாலும் வந்து பாதிக்கப்பட்ட பக்கம் நிக்கணும்னு நினைக்கிறோம், அது தவறில்லை, பாதிக்கப்பட்ட பக்கம் தான் நிக்கணும். ஆனால் குறைந்தபட்ச நீதி இங்கிட்டு இருக்குது இல்ல, அதையும் பார்க்கணும்ல. இப்ப கொல்ல வந்தவர் வந்து சின்ன கத்தி கொண்டு வந்து தான் பண்ணியிருக்கிறார், அருவா கொண்டு வரல, கொலை செய்யற கத்தி கொண்டு வரல. ஏன்னா அவர் ஒன்றும் கூலிப்படை கிடையாது, கொலை செய்ய வேண்டும் என்பதும் அவருடைய நோக்கம் இல்லை அப்படிங்கிறது அதுல தெரியுது. ஏன்னா கொலை செய்யணும்னு வந்தவர் நல்ல வாய்ப்பு, ஒரு அறைக்குள்ளதான் சிக்கியிருக்காரு, மருத்துவர் கொண்டுட்டே போயிருக்கலாமே. அப்ப என்ன தன்னுடைய வேதனையினுடைய வெளிப்பாடாக வந்து அவர் அதை காட்டிட்டு போயிருக்காருங்கிறது தான் அவர் நடந்து கொண்ட அவர் ஏற்படுத்தின தாக்குதலிலிருந்து தெரிகிறது. இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு கொலை முயற்சி அல்ல, இது ஆதங்கத்தின் வெளிப்பாடு, ஒரு கோபத்தின் வெளிப்பாடு. தன் தாய்க்கு ஏற்பட்ட ஒரு அவமானம், தன் தாய்க்கு ஏற்பட்ட தவறான சிகிச்சை, இதெல்லாம் ஒரு காரணமாக தான் இந்த செயல் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு தெரியுது. முதல் 2 நாட்கள் வேற வேற மாதிரியான வலையொலிகள் வேற வேற மாதிரி போனாலும் இப்பொழுது எல்லா தரப்பு மக்களும் மருத்துவர் மீது தவறு அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த மருத்துவமனையிலேயே மற்ற நோயாளிகள்கிட்டையும் விசாரிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப விசாரிக்கிறப்ப எல்லாருமே வந்து மருத்துவர் பாலாஜி மீது ஒரு தவறான குற்றச்சாட்டு, ஒரு தவறான ஒரு கருத்தை எல்லாருமே வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு விசாரணையிலும் தெரிய வருதுன்னு சொல்றாங்க. அப்ப இதுவெல்லாம் போக இந்த மருத்துவர் பாலாஜி அவர்கள் காவேரி மருத்துவமனையிலும் அவர் தான் மருத்துவராக இருக்கிறாரு, தலைமை மருத்துவராக இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி விட வருது. எது எப்படியோங்க, ஆனா மருத்துவர் செய்ததும் தவறில்லை, விக்னேஷ் செய்ததும் தவறில்லை அப்படின்னு சொல்ல போறோமா, இல்ல மருத்துவர் செய்தது தவறு அதற்கு அவர் எதிர்வினை ஆற்றினார் அப்படின்னு சொல்ல போறோமா, இல்ல ஒவ்வொரு மருத்துவருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மன அழுத்தம் இதுவெல்லாம் தான் இதற்கு காரணம்னு சொல்ல போறோமா, தன் கண்முன்னே தன் தாய்க்கு ஏற்பட்ட தவறான சிகிச்சை, அவர் பட்ட வலி வேதனை,
அதையெல்லாம் தாண்டி இந்த மருத்துவருடைய அநாகரிகமான பேச்சு, நடத்தைகள் இதுவெல்லாம் காரணமா? ஒட்டுமொத்தமாக இந்த இருதரப்பையும் நாம சொல்லியிருக்கிறோம். தீர்ப்பை உங்க கையிலே விடுறேன். கருத்துக்கள் உங்களுடைய தீர்ப்பையே சொல்லுங்க. யார் செய்தது தவறு, யார் செய்தது சரி? இல்லை என்றால் இருவரும் செய்தது சரியே, இல்லை என்றால் இருவரும் செய்தது தவறே என்று முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.